ஸோ இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ்ல எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்றோம், அப்புறம் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைத்தானுக்குள்ள ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்னா நான் சொன்னேன் இல்லையா, கண்டெய்னர்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்ல 20 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக நான் பைத்தான்ல எப்படின்னா 20 டைரக்டா எக்ஸ்ல ஸ்டோர் ஆகாது. இது வந்து பழைய லாங்குவேஜ்ல எக்ஸ் சிபிபி அந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஜாவால பிரிமிட்டிவ் டைப்ஸ்னாக்க அந்த இன்டிஜர் ஃப்ளோட்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஓகே, பைத்தான்ல 20 போய் உட்காராது எக்ஸ்ல. ஓகே, அந்த கான்செப்ட் கிடையாது. இங்க எப்படின்னா 20ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்க 20ன்னு கொடுத்தோன்னா ஒரு இன்டிஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். அது மெமரியில போய் எங்கேயோ இருக்கும் அப்படி. அப்போ என்ன ஒன்று, அந்த மெமரியில் இருக்கிற அட்ரஸ் இருக்குல்ல, அந்த 20 இருக்கிற அட்ரஸ் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ல ஸ்டோர் ஆகிடும். அப்போ என்ன மீனிங்னா, எக்ஸ் ரெஃபர்ஸ் டு 20, ஆப்ஜெக்ட் 20ன்னு பேர், ஆப்ஜெக்ட் 20ன்னு பேர், அதான் மீனிங் இருக்கு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் 20 அப்படின்னா எக்ஸ் ரெஃபர்ஸ் டு 20 ஆப்ஜெக்ட்னு பேர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு போறேன். ஓகே, பண்ணிட்டு அப்போ என்ன அர்த்தம், 20ங்கிற ஆப்ஜெக்டை ஒய்யை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்றோம். ஓகே, அப்போ நான் சொல்லும்போது பாருங்க, எக்ஸ் ரெஃபர்ஸ் டு 20, ஒய் ரெஃபர்ஸ் டு 20. அப்போ ரெண்டுமே ஒரே 20ங்கிற வேல்யூ ரெஃபர் பண்ணுது இல்லையா. அப்போ எதுக்கு தனித்தனி ஆப்ஜெக்டா வச்சுக்கணும், ரெண்டுக்கும் காமனா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா போதுமே. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பேரு, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ பிரிண்ட் பாருங்க, ஐடி ஆஃப் எக்ஸ் ஐடி ஆஃப் ஒய். இப்போ ரெண்டுக்கு பாதி நம்பர் பாருங்க, 9552, லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் பாருங்க, இல்லை 3 டிஜிட்ஸ் பாருங்க, போறோம் பாருங்க, 9552 95. அப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸும் 20 ரெஃபர் பண்ணுது, ஒய்யும் 20 ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போதே ஒரே ஒரு 20 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எதுக்கு தனித்தனியா 20 தானே ரெஃபர் பண்ணுது, அப்போ வந்து ஒரே 20 தான் இருப்பாங்க. ஓகே, இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லாமல் இப்படியும் பண்ணாங்க பாருங்க, எக்ஸ் இப்படி பண்றேன்னு வச்சு. ஓகே, அப்படின்னு அர்த்தம் எக்ஸ் எதை ரெஃபர் பண்ணுதோ அதுதான் ஒய்யை ரெஃபர் பண்ணுது. இப்போ திரும்ப ரன் பண்றேன், இங்க பாருங்க அதே தான். ஓகே, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாதான் ரன் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸுக்கு வந்து ஐடி வந்து 9552, ஒய்க்கும் 9552. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸை ரெஃபர் பண்றதா ஒய்யும் ரெஃபர் பண்ணுது, அவ்வளோதான் மீனிங். ஓகே, இப்போ அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றேன், கீழே செல்ல வந்து ஓகே ஒய்ல சும்மா 40 ரெஃபர் பண்றேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஒய் வந்து 40 ரெஃபர் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன சொல்லணும், ஒய் 40 ரெஃபர் பண்ணுதா, அப்போ எக்ஸும் 40 ரெஃபர் பண்ணுமா, எப்படி பண்ணணும், லாஜிக் கிடையாது. ஏன்னா ஒய் 40 ரெஃபர் பண்ணுது, 20 அங்க இருக்கும், 40 இங்க இருக்கு. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், ஒய் 40 ரெஃபர் பண்ணுது, எக்ஸ் 20 தான் ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரூவ் பண்ணுவோமா, பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய்னு போடுறேன். அப்போ நமக்கு 20 40ன்னு வந்துடும். இங்க பாருங்க 20 40 புரிஞ்சுதா. இப்போ என்ன அர்த்தம், ஏற்கனவே எக்ஸ் 20 ரெஃபர் பண்ணிச்சு, இந்த 20யே ஒய் ரெஃபர் பண்ணிச்சு, அவ்வளவுதான், ஒரே 20 தான். அப்புறம் என்ன பண்றோம், ஒய் 40 ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்றோம். ஓகே, ஒய் வந்து 40 ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸை மாத்தல நம்ம, எக்ஸ் 20 தான் ரெஃபர் பண்ணுது, ஒய் தான் 40 ரெஃபர் பண்ணுது. அப்போ என்னாச்சு, பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய்னு போடும்பொழுது உங்களுக்கு 20 40 தான் வரும். இப்போ நீங்க ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா, ஐடி எக்ஸ் போட்டு ஐடி ஆஃப் ஒய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற வேற வரும் கண்டிப்பா. இங்க பாருங்க, இது 9552, இது 0192. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டோட ஐடென்டிஃபிகேஷன் வேற வேற. இந்த ஐடினா ஒன்றும் இல்லை, நம்ம ஆதார் கார்டு மாதிரி. ஓகே, ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனி நம்பர் இருக்கிற மாதிரி இந்த ஐடிங்கிறது டிஃபரெண்ட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பைத்தான். ஓகே, ஸோ ஐடி ஃபங்க்ஷன் அதான் மீனிங். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரே ஆப்ஜெக்டை 2-3 வேரியபிள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ற, ஓகே, ஒரு வேரியபிள் பாயிண்ட் பண்ற ஆப்ஜெக்டை இன்னொரு வேரியபிள் பாயிண்ட் பண்ணாம மாத்தலாம், இதெல்லாம் மாத்தலாம். ஏன்னா ஆப்ஜெக்டோட ஐடென்டிஃபிகேஷன் வேற. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம ரூல் எப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்து மீனிங்ஃபுல்லா கிரியேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன் எழுதுறேன் அப்படின்னா, ஓகே, பேங்க் அப்ளிகேஷன் அப்படின்னா லோன் இருக்கு வச்சுக்கேன், லோன் இன்ட்ரெஸ்ட், லோன் பிரின்சிபல், ஓகே, அப்புறம் லோன் வந்து இயர், டென்யூர், ஓகே, லோன் டென்யூர் அப்படின்லாம் கிரியேட் பண்ணுவோம். நாம அதை விட்டு எக்ஸ் ஒய் இசன்னு பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸ்னா என்ன, நீங்க எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்ல என்ன இருக்கு, ஒய்ல இருக்குன்னு புரியாது. இதே லோன் அமௌண்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம், லோன் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் அப்படி போடணும், லோன் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் இப்படி போட்டு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ 9 lakhs வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்னாச்சு, இப்போ நமக்கு இந்த வேரியபிள் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இது வந்து லோன் அமௌண்ட். இதை விட்டு நான் எக்ஸ்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்னு போட்டா இது 9 lakhsங்கிறது லோனா
இல்லை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டும் எதுவுமே தெரியாது. அதனால தான் வந்து அந்த மீனிங்ஃபுல்லாக நேம் கிரியேட் பண்ணோம். இதுக்கு இங்கிலீஷில் வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் நேம்னு பேர். கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் நேம். ஓகே, அந்த அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ எதை எதை குறிக்குதோ அதுக்கு அந்த மாரி வேரியபிள் பேர் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், லோன் அண்டர் ஸ்கோர் அமௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பிரிண்ட் லோன் அண்டர் ஸ்கோர் ஏஎம்டி அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு 9 lakhsங்கிறது லோன் அமௌண்ட் தான் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி 2-3 வேர்ட் வரும்பொழுது அண்டர் ஸ்கோர் வச்சு கனெக்ட் பண்ணலாம். வேரியபிள் பேரில் எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஸ்பேஸ்லாம் கொடுத்தா அது எடுத்துக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் வேற மட்டும் தான் எடுத்துக்கும், செகண்டோட விட்டுரும். அதனால வேரியபிள் பேரில் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே ஃபைனா. ஸோ இதை வந்து வேரியபிளோட பேங்க் பாருங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். பேங்க் அண்டர் ஸ்கோர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், பேங்கோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட் இன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய பில்ட் இன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இன்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ளோட் இருக்கு. ஓகே, காம்ப்ளெக்ஸ் டைப் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, டேட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பில்ட் இன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் ஒன்றா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் லைப்ரரி, சில நேரத்தில் வந்து லைப்ரரி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த லைப்ரரியிலேருந்து ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம்ங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கும், லைப்ரரி இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைப்ரரியில் இருக்கிற கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அது தவிர நம்மளா ஒரு கிளாஸ் எழுதி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். 3 மெத்தட்ல நம்ம பண்ணலாம் பைத்தான். ஓகே, அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து இன்டீஜர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைப் வந்து ஓகே, இப்போ நீ பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் எக்ஸ் 10 பிரிண்ட் ஆகிடும். இது இன்டீஜரை வந்து நிறைய வழியில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். என்ன வழி அப்படின்னா, இதே வந்து நான் ஆக்டலை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்டல்னாலே 0. ஓகே, ஆக்டல் எக்ஸா எல்லாத்துக்கும் 0 வரணும். ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல். ஆக்டல்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணும்போது 0 to 7 டிஜிட்ஸ் தான் இருக்கும். அதான் ஆக்டல். ஹெக்ஸாடெசிமல்னா 0 to A, 0 to 9, அப்புறம் A to F இருக்கும். ஓகே, இது ஹெக்ஸாடெசிமல். அப்போ என்ன, 0 to 15 தான். ஹெக்ஸானா 16ன்னு அர்த்தம், ஆக்டல்னா 8ன்னு அர்த்தம். ஓகே, டெசிமல்னா 10ன்னு அர்த்தம். டெசிமல் நம்பர்ஸ்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 10 டிஜிட்ஸ், 0 to 9. அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் 10ங்கிறது தப்பு. ஆக்சுவலாக 10ங்கிறதுனாக்கா அதுக்கு திரும்ப 9க்கு அப்புறம் 0 ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் 10ங்கிறது. ஓகே ரைட்டா. இதே ஆக்டல் எப்படின்னா 0 to 7 வரும். 7க்கு அப்புறம் கிடையாது, திரும்ப 0 ஆகிடும். அப்போ 1 ஆகிடும். அப்போ 0க்கு அப்புறம் 7ஆ, அது வந்து ஆக்டலுக்கும் டெசிமலுக்கும் 1ஆ வரும். பட் நீங்கள் அடுத்த நம்பர் போகும்பொழுது 8ன்னு போறீங்களா, 8 கிடையாது ஆக்டல், அதனால 10 தான். அப்போ ஆக்டல்ல 10 தான், டெசிமல்ல 8. ஸோ இங்கே பாருங்களா, இப்போ வந்து ஆக்டல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னாக்க 0 ஓன்னு ஆக்டல். இப்போ 10ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாருங்க, ஆக்டல்ல நான் 10 கொடுத்துருக்கேன். ஆக்டல்ல 10 அப்படின்னா டெசிமல்ல 8. பாருங்க, இருந்துச்சா, டெசிமல்ல 8 புரிஞ்சா. அப்போ நீங்க பாருங்க, இப்போ வந்து நான் திரும்ப வந்து 11 அப்படின்னு கொடுத்தேன்னாக்கா 9 வரும். 9. ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து 17 வரைக்கும் தான் வரும். 17 தான் வரும். பாருங்க, ஆக்டல் வந்து 17 வந்து 15. ஓகே, ஏன் ஆக்டல்ல வந்து 1 7 அப்படின்னாக்கா 7 லாஸ்ட் டிஜிட். ஓகே, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். இங்க பாருங்க, 1 into 8 power 1 8 power 1 plus 1 into 8 power 0. 8 power 0னா 1. ஓகே, அப்போ என்ன ஆகுது, ஓகே 8, ஓகே சாரி 1 into 8, 8 power 8 plus 1. ஆக்சுவலி இது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியாது. ஆக்சுவலி இது இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 கொடுக்குறேன்னு வச்சுங்க. 20 அப்படின்னா ஓகே, இது 16 ஒன்று, 20 16. ஓகே, ஏன்னா 17க்கு அப்புறம் 0 ஸ்டார்ட் ஆகிடும், 18 கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ வந்து 17க்கு அப்புறம் உங்களுக்கு 0 ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ஹையர் ஆர்டரில் 1 இன்க்ரீஸ் ஆகிடும், 1லேருந்து 2 ஆகிடும். ஓகே ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆக்டல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு பேர். இது ஹெக்ஸாடெசிமல்ல 0x அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் அப்படின்னு போடுவோம். எஃப்னா 15 வந்துடும். இங்கே பாருங்க 15. ஓகே, இதே நான் வந்து எஃப்எஃப் அப்படின்னு கொடுக்குறேன். எஃப்எஃப்னாக்கா உனக்கு 2 டிஜிட் ஆக்சுவலாக. அப்போ உங்களுக்கு வந்து 255 வந்துடும். ஓகே, எஃப்எஃப்னா 255. ஓகே, டெசிமல்ல.
ஸோ இப்போ டெசிமல் டு நீங்கள் இது கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஓகே சாரி ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலில் பண்ணும்பொழுது 16 பவரில் போடும் 16 பவரில் போடும். அப்போ என்ன இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்க எஃப் இன்ட்டு எஃப்னா 15 ஓகே இன்ட்டு 16 ப்ளஸ் ஓகே அடுத்து எஃப் 15 ஓகே இன்ட்டு உங்களுக்கு என்ன 16 பவர் 0னா 1. அப்போ 16 இன்ட்டு 15 ப்ளஸ் 15 தான் இது வரும். ஓகே ஸோ பாருங்க இப்போ இந்த நம்பர் அப்படியே நான் இதில் போடுறேன். கண்ட்ரோல் சி இங்கே போட்டுட்டு ஓகே கண்ட்ரோல் வி ஓகே ஓகே 16 இன்ட்டுங்கிற ஸ்டார் போடணும். ஆக்சுவலாக ஸ்டார் போடுறேன் 15 இன்ட்டு இங்கே பாருங்க ஆன்சர் பாருங்க 255 வந்துருச்சு. ஓகே அதே மாதிரி ஆக்டல் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை ஆக்டல்னா ஓ வரணும் ஓகே சாரி 0 வரணும் ஓகே 0 ஓ வரணும். அப்புறம் நான் என்ன கொடுக்குறேன் 17 கொடுக்குறேன். இது எப்படி கன்வெர்ட் ஆகணும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒன்றும் இல்லை 1 இன்ட்டு ஓகே 8 பவர் 1 ப்ளஸ் 7 இன்ட்டு ஓகே 8 பவர் 0 8 பவர் 0னா 1. ஓகே அப்போ பாருங்க 1 இன்ட்டு அப்படின்னா திரும்ப நான் இதை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க இது அப்படியே காப்பி 1 இன்ட்டு 8 ப்ளஸ் 7 இன்ட்டு 1 15 வந்துருச்சா. அதான் இங்கே வந்தது ஆக்சுவலாக. இங்கே பாருங்க 15 வந்துருச்சா ஃபைன். ஸோ ஆக்டலில் 17 அப்படின்னா டெசிமலில் 15 ஓகே ரைட்டா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெசிமல் ஒரு இன்டிஜர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா நீங்கள் டெசிமல் சிஸ்டம்லையும் பண்ணலாம், ஆக்டல்லையும் பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமல்லையும் பண்ணலாம், ஓகே பைனரிலையும் பண்ணலாம். பைனரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, பைனரிங்கிறது உங்களுக்கு இப்படி வரும் 0p அப்படின்னு கொடுத்துட்டு 1111 அப்படின்னாக்கா இது என்ன 15 வந்துடும் பாருங்க 15. இப்போ நான் 11 கொடுத்தா 14 வரும். இங்கே பாருங்க 14 வந்துடும். 14 வந்துச்சா ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் சிஸ்டத்தில் டெசிமலில் பண்ணலாம், ஆக்டலில் பண்ணலாம், எக்ஸா பண்ணலாம், ஓகே எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. இது எல்லாத்தையுமே பைத்தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே ரைட்டா. இப்போ அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாலேருந்து டெசிமல் ஓகே ஆக்டல்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும். அதேமாரி வந்து பைனரிலேருந்து எக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும், வைஸ் வர்ஸா. அப்போ டெசிமல்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெசிமல்லேருந்து எனக்கு வந்து ஆக்டல் போகணும் அப்படின்னா ஓகே ஸோ ஐ ஹேட் டு யூஸ் ஆக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஆக்டல் ஆஃப் டெசிமல் வந்து இப்போ நான் வந்து 15 கொடுக்குறேன். ஓகே அங்கே பாருங்க 0 17 இங்கே வந்ததே வந்திருக்கு பாருங்க. ஓகே ஓசிடினா ஆக்டல் ஆஃப் 15ங்கிறது டெசிமல். அதோட ஆக்டல் வந்து 0 17 அதான் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸா டெசிமல்னு வச்சுங்க எக்ஸ்னு போகணும், எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸா 15 அப்படின்னு எஃப்னு வந்துருக்கும். எஃப்னு 0x எஃப்னு வரும். 0ங்கிறது எல்லாத்துக்குமே இந்த அதர் தேன் டெசிமல் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது 0 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. ஓகே நீங்கள் 0 கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது என்ன சிஸ்டம் தெரியாது, அதனால 0x 0 கொடுப்போம். ஓகே ரைட்டா. இப்போ பாருங்க ஹெக்ஸாடெசிமல்ல பண்ணிடணும். அதே மாதிரி பைனரிக்கு பின்னு கொடுக்கணும். பின்னு கொடுத்து நான் 15 கொடுத்தேன், எனக்கு 0b 4 1 1111 ஓகே பாருங்க 0b 1111 புரிஞ்சுதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கன்வர்ஷன் பிட்வீன் டெசிமல் சிஸ்டம் டு அதர் சிஸ்டம்ஸ், டெசிமல் டு அதர் சிஸ்டம்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இதான் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. இப்போ வந்து இதே மாதிரி பைத்தானில் எப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னாக்க நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுப்பேன் ஐஎன்டி ஓகே ரேட் இஸ் ஈக்குவல் டு 10.989. அப்போ பிரிண்ட் ஐஎன்டி ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு டைப்பும் பண்ணுறேன் டைப் ஆஃப் ஓகே ஐஎன்டி ரேட் பாருங்க ஃப்ளோட்னு வந்துச்சு பாருங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னா ஃப்ளோட்னு வந்துடும், கிளாஸ் வந்து ஃப்ளோட். ஓகே அதேமாரி இதில் வந்து இப்போ பைத்தானில் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வேற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்டிஜர், லாங் இன்டிஜர்லாம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இன்டிஜர் ஒரு இன்டிஜர்ல 3 டைப் இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து எந்த வேல்யூ வேணாலும் போடுங்க, எவ்வளோ டிஜிட் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஒய்னு வச்சுக்கிறேன். ஒய்யில் நான் பாருங்க எவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுவும் இன்டிஜர் தான். இங்கே பாருங்க பிரிண்ட் டைப் ஆஃப் ஒய், அது இன்டிஜர் தான். புரிஞ்சுதா. நீங்க எவ்வளவு பெரிய நம்பர்னா போடுங்க, இன்டிஜர்ல எல்லாத்தையும் ஆகணும். இன்டிஜர் வந்து எப்படின்னா அது வந்து யூடிஎஃப் ஃபார்மேட்ல ஓகே யூடிஎஃப் வந்து 8 பைட்ஸ், யூடிஎஃப் 16 பைட்ஸ்னு இருக்கும்.
அப்போ வந்து உள்ள போடுற நம்பரை பொறுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் UTF-8ஓட அட்வான்டேஜ். ஓகே, சின்ன நம்பர் இருந்தால் ஓகே ஒரு பைட் எடுத்துக்கும். அதே பெரிய நம்பர் இருந்தால் 2 பைட்ஸ் எடுத்துக்கும். அதோட பெருசாக 3 பைட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஒரே வேரியபிள், அதில் என்ன வேலைனா போட்டுங்க. ஓகே, எவ்வளோ பெரிய வேலையானா போனோம், எவ்வளோ குட்டி வேலையானா பண்ணலாம். இன்டிஜர் நார்மலாக என்ன பண்ணுவோம், மைனஸில் போடுவாங்க. மைனஸ் ஓகே, இங்கே பாருங்க, அது இன்டிஜர் தான். இப்போ பிரிண்ட்டும் பண்ணலாம். அதை இங்கே பாருங்க, எவ்வளோ சின்ன நம்பராக இருந்தாலும் இங்கே பாருங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இன்டிஜர் தான். நீங்கள் லாங் இன்டிஜர், ஷார்ட் இன்டிஜர், குட்டை இன்டிஜர், பெரிய இன்டிஜர் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் இன்ட்டு தான். நீங்கள் உள்ளே போடுற வேல்யூ பொறுத்து அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதான் அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃப்ளோட்டும் அதே மாதிரி தான். எவ்வளோ பெரிய நம்பர்லாம் போடுங்க, எவ்வளோ குட்டி நம்பர் எல்லாம் போடலாம். நீங்கள் ஜாமான்லாம் எடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டு டபுள்னா இருக்கும். பெரிய ஃப்ளோட்டாக இருந்தால் டபுள், குட்டி ஃப்ளோட்டாக இருந்தாலும் டபுள், இன்பிட்வீன் இருந்தால் ஃப்ளோட் அப்படின்லாம் வரும். பைத்தானில் அப்படி ஒரே ஃப்ளோட்டு தான். நீ எதை வேணா போட்டுக்கோ, எவ்வளோ பெரிய நம்பராக ஸ்டோர் பண்ணிக்கோ, எவ்வளோ குட்டி நம்பராக ஸ்டோர் பண்ணிக்கோ. அதான் பைத்தான். ஓகே, ஸோ ஹோப் இந்த செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். வில் மீட். நம்ம வந்து வேற ஒரு செஷனில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.